வணக்கம் நண்பர்களே. 28/3/2024 காருண்யா ப்ளஸ் 515வது குழுக்கள். இதுக்கு ஒரு பெஸ்ட்டான கசிங்க நாங்கள் எடுத்துருக்குறோம். வாங்க அது என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் 27/3/2024 வந்த பம்பர் ரிசல்ட் 8797 நல்லா ரைமிங்காக அடிச்சிருக்கிறான். ஒரு 3 நாள் கேப்புக்கு அப்புறம் நமக்கு ஒரு குட்டி வின்னிங் வந்திருக்குது, சென்டர் போர்டு மட்டும். சரி பார்ப்போம். இதே ஃபார்மெட்டில் தான் திரும்பவும் எடுத்துருக்கிறேன். அதனால் திரும்பவும் ஏதாவது ஒரு போர்டு உள்ள உட்கார வாய்ப்பு இருக்குதும். ஆனால் ரிப்பீட்டட் நம்பராக தான் இருக்குது. மிஷின் நம்பரை பொறுத்த வரைக்கும் 42 98 59, ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் 50 57 21, செகண்ட் ட்ரையல் 83 08 25, வந்த ரிசல்ட் 30 87 97 வந்துருக்குது. இந்த கணக்கில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே சூதாட்டம் எதுவும் நடக்கவில்லை. இந்த வீடியோ கேரள மாநிலத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமே. இது ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே. 25 93 87 97 மிஸ்ஸாக தான் ஆகிருக்குது. வாஸ் அவுட்டை தான் ஆகிருக்குது. சென்டர் போர்டு மட்டும் நம்ம 3 கரெக்டாக வச்சுருக்கிறோம். பெரும்பாலும் 1 சைவருக்கு கீழே 7 தான் வரும். நம்ம பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். 5 1க்கு கீழே 1 தான் வரும். இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம வைக்கிற அன்றைக்கி ஃபுல்லாக அவன் அடிக்கவே மாட்டான். அப்போ இப்போ சமீபத்தில் 3 நாளாக அவன் அப்படி தான் அடிச்சுக்கிட்டு இருக்கான். 51 கீழே 1 கரெக்டாக வச்சுட்டான், 1 சைவருக்கு கீழே 7 கரெக்டாக வச்சுருக்கிறான். ஆனால் இந்த ஃபார்முலா அப்படி வராதுன்னு சொல்லி நம்ம விட்ற அன்றைக்கி ஃபுல்லாக அவன் கரெக்டாக வச்சுருந்தான். வரும்னு சொல்லி வைக்கிற அன்றைக்கி வர மாட்டேங்குது. அதனால் இது இப்போ அதை மிஸ் ஆகி வச்சு, அதனால் இப்போ சார்ட்டில் தான் மேட்ச் பண்ணி எடுத்துருக்கிறேன். நேற்று எடுத்து அதே ஃபார்முலாவில் தான் எடுத்துருக்கிறேன். உங்கள் கணிப்பில் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்த்து எடுத்து ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? 4 டிஜிட் 31 20 எடுத்துருக்கிறேன். ஏற்கனவே 50 20 அடிச்சிருக்கிறேன். நமக்கு சார்ட்டில் அப்படி தான் மேட்ச் ஆகிருக்குது 3 இடத்துல. உங்கள் கெஸிங்கில் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சு நம்ம எடுத்து ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? 4 டிஜிட் சிங்கிள் சார்ட் 31 20 0 1 2 3 எடுத்துருக்கிறேன். ஓகேவா? 3 டிஜிட் பொறுத்த வரைக்கும் 120 எடுத்துருக்கிறேன். 0 20 கீழே 120 நான் வச்சுருக்கிறேன். உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துக்கங்க. ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் 12 10 20 3 செட்டு வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு செட்டு உள்ளே வந்தே ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா போர்டு டபுள் போர்டு ரொம்ப நாளாச்சு உள்ளே வந்து. அதனால் ஏ போர்டு சிங்கிள் நம்பர் 1, பி போர்டு சிங்கிள் நம்பர் 2, சி போர்டு சிங்கிள் நம்பர் 0 எடுத்துருக்கிறேன். உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். டபுள் 7 வந்ததுனால ஒரு 1 இல்லைனா ஒரு 0 2ல் ஏதாவது ஒரு நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும். இல்லைனா 2 சேர்ந்தே உள்ள வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேலே 0 1 இறக்கிட்டாங்கிறனால கீழே வர வாய்ப்பு இல்லைன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக நம்ம கணிப்பில் உள்ளே தான் வருது. உங்கள் கணிப்பில் வருதான்னு பார்த்துக்கங்க. சரிங்களா? ஆல் போர்ட் சிங்கிள் நம்பர் 0ன்னு எடுத்துருக்கிறேன். உங்கள் கணிப்பில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துக்கங்க. கருத்து தெரிவித்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். மகாதேவ் சாகருங்கிறவங்க ஆல்போர்டில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல்போர்டில் 9ஆம் நம்பர் சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். சேர்மதுரைங்கிறவங்க ஆல்போர்டில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல்போர்டில் 9 சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். கண்ணன் அப்படிங்கிறவங்க ஆல்போர்டில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல்போர்டில் 9 சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். சிவாங்கிறவங்க ஆல்போர்டில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல்போர்டில் 9 சூப்பர் பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். இன்றைக்கி எல்லாருமே 9ஆம் நம்பர் அதிகப்படியாக டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் 7 தான் யாரும் எடுக்கலை. சிவகுமாருங்கிறவங்க ஆல்போர்டில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல்போர்டில் 9 சூப்பர் பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். யூசருங்கிறவங்க மட்டும் ஆல்போர்டு எடுத்திருக்காங்க. ஆல்போர்டு மாதம் கெஸ் பண்ணி ஆல்போர்டில் சிங்கிள் நம்பர் 7 கொடுத்துருக்காங்க. ஆல்போர்டில் 7 மாதம் டபுள் போர்டில் ஹிட் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். நன்றி.